ஹாய் ஹலோ கைஸ், இது வந்து பார்ட் 2 வீடியோ தான். அதாவது சரவணா ஸ்டோர்ஸ் செலிப்ரிட்டி நம்ம போனோம் இல்லைங்களா, அதோட பார்ட் 2 வீடியோ தான். இது வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஜார் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாகவும் இருக்குது, இது மாதிரி டிசைனும் இருக்குது. இந்த கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 தான். நல்லாவே ஒர்த்தாக இருந்தது. 50 கிராம் பிடிக்கும், அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து 100 இந்த ஜார் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருந்துச்சு. பட் இந்த ஜார் பார்த்திங்கன்னா டிசைனாக இருந்துச்சு. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய டேமேஜ் இருந்துச்சு. இது வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ டேமேஜ் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிலோ பிடிக்குமான்னு தெரியாது, கம்பல்சரி 3/4 கிலோ தான் பிடிக்கும். பிகாஸ் நான் இதோட பெருசாக வச்சுருக்கேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 1.25 கிலோ பிடிக்கும். ஸோ அப்போ இது ஒன்றுக்கும் கம்மியாக தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் கண்டெய்னர், வெஜிடபிள்லாம் இந்த உள்ள வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சின்ன டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் காம்பேக்டாக யூனிக்காக கொடுத்துருந்தாங்க, அதுவும் அழகாக இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மணல்லாம், பிளாஸ்டிக் மணல்லாம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு ஏற்ற தரமாக தான் இருந்துச்சு. இந்த பாத்திரம்லாம் பால் காய்ச்சிற பாத்திரம். இந்த பாத்திரம் வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அலுமினியத்தில் 100 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி தான் வெயிட் இருந்து, வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை. அப்புறம் இந்த குழி பணிக்கிற தட்டு, அதாவது பார்ட் 1ல் பார்த்த வீடியோ தாங்க, அதனோட இது தான் உள்ளே இருந்தது. கொஞ்சம் இங்கே வெளில இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஜனங்கள்லாம் நம்ம ஆளுங்களாம் பார்ப்பாங்க, அதே இடத்துல வைக்க மாட்டாங்கள்ல. இன்னொரு இடத்துக்கு வந்தோடனே ஐயோ இந்த பொருள் வேணாம், இதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தோணலாம். அந்த மாதிரி தான் இது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு வந்து இல்லை, இந்த சட்டியில் வந்து மீன் குழம்பு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த கண்டெய்னர்லாம் பாருங்கள், ஒரு 1 kg அளவுக்கு ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பருப்புலாம் கொட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்துங்க, ரொம்ப காம்பேக்டாக அழகாக யூனிக்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். சின்ன சின்ன கடாயெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் ட்ரே, இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸு பிளாஸ்டிக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக ஸ்நாக்ஸ் தனியாக போட்டுக்கலாம். ஒரு சப்பாத்தி ரோல், சிக்கன் ரோல்லாம் பண்ணுறோன்னா இது வந்து நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கண்ணை கவர்ற மாதிரி கலர் கலராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்குது. இந்த கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாக 100 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து மாவு ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவுலாம் பேக்கெட் ஐட்டம்லாம் வாங்கினா இதில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து எங்கள் ஓரவத்தி பொண்ணு வந்து வாங்கினா பிங்க்கு வேணும்னு கேட்டால். ஸோ அதனால் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அழுத்தியும் பார்த்தோம். கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்பலாம் அப்படியே வளையிற மாதிரி நெளிகிற மாதிரிலாம் இல்லை, கலராக இருந்துச்சுங்க. எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நல்லா கலராக இருந்துச்சு. எத்தனை பொருள் இருந்தாலும் கேர்ள்ஸுக்கெலாம் பத்தாது. அப்புறம் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் வந்து பார்த்தேன், கீழே அந்த ஃபுட்டு இந்த இது பண்ணுறது வந்து இல்லவே இல்லை. ஸோ அதனால் வச்சுட்டேன். நிறைய திங்ஸ் வந்து நான் போகும்போதே வந்து காலி ஆகிடுச்சிங்க. இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றி வைக்கிற கேனு, இதெல்லாம் அப்படியே ஓவராலாக பாருங்கள், அதுவும் வந்து 100 ரூபா தான். இந்த ஸ்டோரேஜ் டப்பாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டுலாம் 100 ரூபா தான். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மிரர்லாம் இல்லை, எல்லாம் பிளாஸ்டிக் தான். அப்படியே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நானே எங்கள் பசங்க, எங்கள் ஓரவத்தி பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரே அமக்கலங்க, சும்மாவே இல்லை பசங்க, 5 நிமிஷம் கூட சும்மா இல்லை. எல்லாம் பாருங்கள், இந்த கிளாஸ் ஐட்டெலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. தண்ணி ஊற்றி வைக்கிறதெல்லாம் ரொம்பவே அழகாக யூனிக்காக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவாலாக இருந்துச்சு, அப்படியே நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். இது வந்து எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த துணி துவைக்கிற டப்பு, அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் கழுவுற டப்பு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 100 ரூபா தான். சேர் பாருங்கள், வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாப்பு, அப்புறம் வைப்பிங்கு, அதுக்கப்புறம் இந்த பெருக்கி தள்ளுற துடைப்பம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேலே போய்ட்டோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, நான் அங்கே போயிட்டு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பென்னு, ஷார்ப்னர், ரப்பர், மார்க்கர், க்ரையான்ஸு, அது இதுன்னு வாங்கிட்டு வந்தோம். இது அப்படியே ஓவராலாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த பவுச்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. அதுக்கப்புறம் இந்த பிரியாணி டபரா வந்து பார்த்தேன், எடுக்கலான்னு பார்த்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி செஞ்சால் அடி பிடிக்கும் அப்படின்னு விட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இண்டோலியம் பாத்திரம், சட்டுன்னு தீப்பிடிக்காது. இண்டோலியம் தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. அலுமினியத்துக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்டுலாம், வடிகட்டுற தட்டுலாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் உட்டில் கரண்டி, அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை,
அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த அஞ்சரை பெட்டிலாம் வச்சுருந்தாங்க. வுட்லேயே வச்சுருந்தாங்க. அஞ்சரை பெட்டி வந்து 600 சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட் ஹேங்கர்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே பாருங்கள், ஓவராலாக சூப்பராக நல்லா கலராக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு. கீழே இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ₹100 அதே பொருள் மேலே இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹10 ₹20 டிஃப்ரெண்ட்டில் வருது. அதுக்கப்புறம் முதுகு தேய்க்கிற நார் மேலே எல்லாமே கலராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி சரவணா போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், பின்னாடி இந்த சில்வர் கண்டெய்னர்ஸ்லாம் இருந்துச்சு. பருப்பு 1 கிலோ அப்படியே சைஸ் வாரியாக அடுக்கி வச்சுருந்தாங்க. 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி போடுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலு, ஷார்ப்னரு, ரப்பரு, பென்சில் எல்லா பிராண்டு நட்ராஜ், அப்சரா இப்படி எல்லா பிராண்டுமே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ஃபைனலி நாங்கள் பில்லிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு. அலைச்சல் இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பட்ஜெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நான் ஒரு 4000 பர்ச்சேஸ்